திருசூலம் பக்கத்தில் நடந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் இறந்தவர் பக்கத்தில் இதெல்லாம் கடந்தது. ஒருவேளை மிஸ்டர் பரத் தான் இறந்துட்டார்னு. ஐயோ, பரத் என்னை விட்டுட்டு போயிட்டானே. அவன் சாகறதுக்கா சவுதிக்கு போனா. ஐயோ கடவுளே. இது என் பரத் இருக்க மாட்டானே. ஏதோ இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க ஏதோ தப்பா கணக்கு போட்டிருக்காங்கல்ல மாமா. அது என் பரத் இருக்க மாட்டானே. இருக்கு பாக்குறீங்களா? நான் எதுக்கு பார்க்கணும்? நான் பார்க்க மாட்டேன். அது என் பரத் இருக்க மாட்டானே. பார்த்துட்டு சொல்லுங்க மாமா. வேலை இல்லாதப்ப தான் பகல் எவ்வளோ நீளம்னோ தனிமை எவ்வளோ கொடுமனும் தெரியுது. என் விரோதி கூட இது மாதிரி நிலைமை வரக்கூடாதா சாமி. வாங்க மாமா, உங்களை பார்த்தா கடவுளே பார்க்குற மாதிரி இருக்கு. உட்காருங்க. மாப்பிள்ள, கௌதமியோட குழந்தைய காணோம் மாப்பிள்ள. எப்படி மாமா? கௌதமி எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போய் மிஸ் பண்ணிட்டாளா? கௌதமி பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்த குழந்தைய தான் காணோம் மாப்பிள்ள. எனக்கு விவேக் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. என்ன மாமா, அவன் குழந்தைய அவன் எதுக்கு கடத்தணும்? போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? வாங்க போகலாம். இல்லை மாப்பிள்ள, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே லதாவையும் விவேக்கும் வர வச்சு விசாரிச்சுட்டு தான் இங்கே வரேன். ஒத்துக்கிட்டானா? இல்லவே இல்லைன்னு சாதிச்சிட்டேன் மாப்பிள்ள. நானும் எல்லா இடத்துலையும் போய் விசாரிச்சு பார்த்துட்டு தான் இங்கே வரேன். ஹலோ சார், நீங்க பாபுவா? ஆமாம், நீங்கள்? நான் ஷைலஜா, இந்திராவோட ஃப்ரெண்டு பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். சார், இந்திரா என் கூட தான் ஹாஸ்டல்ல இருக்கா. தெரியும், சொல்லுங்கள். நேத்து கூட உங்ககிட்ட ஏதோ சண்டை போட்டு வந்துட்டாலாமே, அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். அவளுக்கு இப்போ உங்க மேல இருக்கிற கோவம்லாம் போயிடுச்சு. உங்களோட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறா. நான் எதையும் கேட்க தயாரா இல்லை. ஃபோனை வைங்க. யார் மாப்பிள்ள ஃபோனில்? இந்திராவுடைய ஃப்ரெண்டு. பேர்? சைலஜாவான். ஷைலஜா. கொடுங்க மாப்பிள்ள, நான் பேசுகிறேன். வேண்டாம் மாமா, அவட்ட நமக்கு என்ன பேச்சு? அதெல்லாம் ஒன்றும் மாப்பிள்ள, கொடுங்க, நான் பேசுகிறேன். ஹலோ ஷைலஜா, இந்திராவோட அப்பாவா பேசுறீங்க? நான் இந்திராவோட அப்பா தான்மா பேசுகிறேன். அங்கிள், நீங்க அங்கேயே இருக்கீங்க? நான் இங்கே இருக்கிறதுனால தான்மா ஃபோனில் பேசுகிறேன். விஷயத்துக்கு வாமா. அங்கிள், நேத்து பாபு கிட்ட அவ கோவமா பேசிட்டு வந்தாளா? அது வேலை பார்க்குற இடத்துக்கு முத்தையா ஃபோன் பண்ணி பேசியிருந்தார்ல, அதை பற்றி சொல்லியிருப்பா. ஆமாமா, நீங்க கூட முத்தையா நல்லவர் இல்லைன்னு சொன்னீங்களாமே. இல்லைம்மா, இந்திராவுக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை. அவளுக்கு நிலைமையை புரிய வைக்கணும்ல, அதுக்கு தான் நான் முத்தையா பற்றி அப்படி சொன்னேன். அவ அதை பத்தி எங்கிட்டயும் ஆர்கியூ பண்ணா. நானும் பதிலுக்கு, நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்க போற, தயவு செஞ்சு உன் புருஷனோட வாழற வழியை பாருன்னு அட்வைஸ் பண்ணேன். ராத்திரி முழுக்க தூங்காம அதை பத்தி யோசிச்சிருப்பா போல இருக்கு. காலையில எந்திரிச்சு, நீ சொன்னதும் சரிதான், பாபுவோட கொஞ்சம் மனசு விட்டு பேசினா எல்லா விஷயமும் சரியா போயிடும்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னா. அப்படியாம்மா? இந்திரா அப்படியா சொன்னா? ஆமா அங்கிள், ஆனா பாபு இதுக்கு ஒத்துக்க மாட்டார் போல இருக்கே. இல்லைம்மா, மாப்பிள்ளையை நான் எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ இன்னைக்கே இந்திராவை இங்கே வர சொல்லு. சரி அங்கிள், நான் இந்திரா கிட்ட பேசிட்டு சொல்லிடுறேன். வச்சுட்டுமா? சரிம்மா, வச்சிரு. அவளை எதுக்கு மாமா இங்கே வர சொன்னீங்க? மாப்பிள்ள, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மாப்பிள்ள. மாமா, இந்த விஷயத்தை தவிர வேறு எது வேணாலும் பேசுங்க. இந்திரா உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்படுறா மாப்பிள்ள. நான் அவ கூட பேச தயாரா இல்லை மாமா. அப்போ தப்பு உங்க பேர்ல இருக்குங்கிறீங்களா? மாமா, ஒவ்வொரு தடையும் அவள் தான் என் பேச்சை மீறி நடந்திருக்கா. அப்போலாம் நான் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டேன். அவ்வளோதான் நான் பண்ண தப்பு. அப்போ உங்க பேர்லயும் தப்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க? மாமா, என்னோடைய 100 மடங்கு அவள் தான் தப்பு பண்ணியிருக்கா. இப்போ அதெல்லாம் விடுங்க. நான் வேண்டான்ட்டு போயிட்டால, கடைசி வரைக்கும் அவள் அப்படியே இருக்கட்டும். தனிமை எவ்வளவு கொடுமையானதுங்கிறத இந்நேரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. ஏன் இந்த வீட்டையே பாருங்களேன், என்னமோ எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒன்று இருக்குது. இதே வீடு இந்திரா இங்க இருக்கும்போது எப்படி இருந்தது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு புரியும் மாப்பிள்ள. புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம் மாப்பிள்ள. அதுக்காக ஒரேடியா பிரிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. மாமா, நான் அப்படி நினைக்கல மாமா. உங்க பொண்ணு இந்திரா தான் அப்படி நினைக்கிறா. இப்போ இந்திரா தானே இறங்கி வரேன்னு சொல்லியிருக்கா. அப்போ உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம். எனக்கு நம்ம அப்படி தோணல மாமா. இப்போ வரணும்னு நினைச்சு வருவா, நாளைக்கு ஏதாவது காரணத்தை வச்சு சண்டையை போட்டு போனாலும் போவா. மாப்பிள்ள, இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை மாப்பிள்ள. முதல்ல இந்திரா இங்க வரட்டும், அவகிட்ட மனசு விட்டு பேசுங்க, அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க.
அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம நீங்களா ஒரு முடிவுக்கு வர்றது தப்புங்க மாப்பிள்ள. இந்த பாருங்க மாப்பிள்ள, அந்த பக்கம் குழந்தை, அதை தேடி நான் இன்னும் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. இதுக்கு இடையில உங்களுடைய வாழ்க்கையும் முக்கியம்னு நினைச்சதுனால தான் நான் இங்க வந்தேன். என் மனசுல இருக்கிறத எல்லாத்தையுமே பேசினேன். இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மாப்பிள்ள, நான் வரேன். வாங்கம்மா. என்ன எங்க சார் வர சொல்றீங்க? என் பரத் உள்ள கிடையாது. என்ன மாமா சொல்றாரு இவரு? ஏன் மாமா, என் பரத் இங்க வந்தாருன்னா என்ன பார்த்து பேசாம என்ன பார்க்காம போயிடுவாரா? இல்ல இல்ல, இவர் தப்பா சொல்றாரு. என் பரத்துல உள்ள இல்ல மாமா, அவர் உள்ள இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. வாங்கம்மா பார்க்கலாம். வாங்க. கான்ஸ்டபிள், இன்னைக்கு நம்ம அப்பா பார்க்க போலாமா? வா வா வா. ச்சே, நீங்க எங்க வந்தீங்க? உங்களா நீங்க வர சொன்னது? நேற்று என் வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இந்த பேக்கை விட்டுட்டு போயிட்டேன். இந்தா. தேங்க்ஸ். ச்சே, என் மேல என்ன கோபம் இந்திரா? உங்க சகவாசமே வேண்டாங்கிற முடிவோட இருக்கேன். போதுமா? உங்களோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் பாபுக்கு நடுவுல பிரிவே வந்தது. இப்ப மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழணுங்கிற முடிவோட போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. நீயும் பாபும் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் கோபத்துல தான் நியாயமே இல்லை. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணமா? என் மேலையும் தப்பு இருக்கலாம். அதை சரி பண்ணிக்கிற முயற்சியா தான் உங்களை விட்டு விலகி போறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒதுங்கி போனா 2 பேருக்குமே நல்லது. என்னோட நட்பால உன் குடும்ப வாழ்க்கை இடைஞ்சல் இருக்குன்னா நாம பிரிஞ்சதுல தப்பே இல்லை. பிரிவு யதார்த்தம் தான், ஆனா அது இயல்பா இருக்கணும். என் மேல குற்றம் சொல்றது என்னை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. உங்களை விட்டு விலகி போகணும்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன். நீ மிஸ் பண்ணிட்டு போன பேகால இன்னைக்கு என் வாழ்க்கை நான் மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். என்ன ஒரு நல்ல நண்பனா நீ என்ன அங்கேயே இருக்க மாட்டேங்கிற. பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். நான் வரேன். சார் ப்ளீஸ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வேண்டாம், நான் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்லிட்டேன். நான் வரேன். நில்லுங்க சார், நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு போங்க. இல்லை இந்திரா, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா கடைசி வரைக்கும் மனசை உறுத்தும். நான் வரேன். சார் நில்லுங்க சார். வெரி நைஸ், ஃபேண்டாஸ்டிக். ஐயோ, நீ ஏன்டி தலையில அடிச்சுக்கிற? நான் தான் தலையில அடிச்சுக்கணும். உங்ககிட்ட மனசு விட்டு பேசி சமாதானமா போலான்னு வந்தல, அதுக்காக நான் தாண்டி அடிச்சுக்கணும். ஐயோ, உங்ககிட்ட எப்படி நான் பேசி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. இங்க நடந்தது வேற, உங்க பார்வையில விழுந்தது வேற. ரெண்டுத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குங்க. என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க? இதுக்கு ஒரே பார்வை ஒரே அர்த்தம் தாண்டி இருக்க முடியும். நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். இப்போவாவது கொஞ்சம் நிதானமா என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன். சரி சொல்றி, என்ன நடந்தது? பாபு, என்னோட ஹேண்ட்பேக்கை நேத்து நான் சார் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, நேத்து அவன் வீட்டுக்கு போயிருக்கியா? அதான் இன்னைக்கு அவன் உன்னை தேடி வந்திருக்கான். இது நல்லா இருக்கு. பொறுமையா உட்காந்து கேட்டா ஈசல் மாதிரி இன்னும் நிறைய கிடைக்கும் போல இருக்கு. சரி சரி, எல்லா கதையும் சொல்லு சொல்லு. பாபு, நீ பேசாத. உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. சரி சரி, நீ சொல்றே. என்கிட்ட இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னடா நடந்ததுன்னு எல்லா கதையும் சொல்றே. எதை சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்களே. உங்களை பார்க்கலாம் தான் இப்ப கூட நான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்கு பிரிய விட கொடுக்க தான் வந்திருக்கானா? நீங்க 2 பேரும் பிரியவே வேண்டாமா? சந்தோஷமா இருங்க. இனிமேல் உங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நான் வரவே மாட்டேன். பாபு, நீலி கண்ணீர் வடிக்காதடி. ஒருவேளை இது சந்தோஷ கண்ணீரோ? ஏன் பாபு, ஏன்? கேட்ட ஒண்ணு அலறியாடி.
ரொம்ப பிரமாதம். ஆனா இந்த ஜென்மத்தில் நம்ம சேரவே முடியாது. மிச்ச வாழ்க்கைய அவனோட கண்டினியூ பண்ணு. பாபு, அம்மா, நான் கிச்சன்ல இருக்கேன்டி, என்னன்னு சொல்லு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உனக்கு உப்புமா செஞ்சு கொடுக்கலாமேன்னு வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேம்மா. நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுடி. உனக்கு உடம்பு முடியாத போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு என்னடி, நான் நல்லா தானே இருக்கேன். ஆமா, அதனால தான் காலையில தலைவலின்னு சொல்லி எழுந்திருக்க முடியாம படுத்துட்டு இருந்தேன். நீ உன் கையால காஃபி போட்டு கொடுத்தல, தலைவலி எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஏமா உன்னை இப்படி நீ வருத்திக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒரு 5 நிமிஷம் போய் உட்காரு, நான் உப்புமாவோட வரேன். இல்லம்மா, எனக்கு டைம் ஆச்சு. ஏண்டி, உனக்கு அதானே இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணக்கூடாதா? ஆமா, கிரிஜா விஷயத்த என்ன அப்படியே மறந்தே போயிட்டியா? வீட்டு வரைக்கும் வந்து என்ன பொறுப்பா விட்டுட்டு போயிருக்கா. அவ பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் விசாரிக்க கூடாதா? இந்நேரம் கிரிஜாவோட புருஷன் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் வந்துட்டாரா இல்லைன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டு பாரும்மா, எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். என்னம்மா, நேத்து அவங்க பதறினதை விட நீதான் அதிகமா பதட்டப்படுற. இரு கேக்குறேன். ஹலோ, கிரிஜா இருக்காங்களா? இல்ல நீங்க? அவங்களோட ஃப்ரெண்டு அபின்னு சொல்லுங்க, தெரியும். நான் உங்க சிஸ்டர் தான் பேசுறேன். கிரிஜா இல்லையா? இல்ல, எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க, அவங்க வந்தோடனே நான் சொல்லிடுறேன். அப்படியா? இல்ல, பரத் வந்துட்டாரான்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அவர் வந்துட்டாரா? பரத் மாமா நேத்தே வர வேண்டியதுதான், ஆனா இன்னும் வரல. வரலையா? நேத்து அவர் தான் ஃப்ளைட்ல வந்தாருன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்களே. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டது கூட இல்ல. உங்களுக்கு விளக்கமா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். கிரிஜா வந்தா நான் ஃபோன் பண்ணேன்னு மட்டும் சொல்லுங்க. வச்சுட்டுமா? யார் இந்த அபி? மாமா நேத்தே வந்துட்டதா வேற சொல்றாங்க. எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு எங்க தான் போனாங்கன்னு தெரியல. என்னடி, வந்துட்டாராமா? கிரிஜா வீட்ல இல்ல, ஆனா பரத் இன்னும் வரலன்னு தான் சொல்றாங்க. ஐயோ, நீ என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரும்மா. நேத்து பரத் இந்தியாவுக்கு வந்தாச்சுமா. டிக்கெட் புக் பண்ண இடத்துல அவர் கொடுத்த அட்ரஸ் கிரிஜாவோட வீட்டு அட்ரஸ் தான். அதனால வந்தது வேற யாரோ ஒரு பரத்ன்னு நம்ம சொல்லவே முடியாது. சரி, பார்க்கலாம். சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் இருடி, வரேன். உனக்கு அதாண்டி உப்புமா செஞ்சு. இல்லம்மா, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். வரேன். பாய். என்னடி என்னடா நாம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஊமையாட்டம் இருக்காளேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு குழி வெட்டிட்டு இருக்கான்னு. விவேக், இனிமே நம்ம பொறுமையா இருக்க கூடாதுடா. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். உன் புருஷன் இருக்கிற வரையும் அது நடக்காது. ஆமா, அவருக்கு நாம பயந்துட்டே இருந்தோம்னா அப்புறம் நாமளும் இந்த வீட்டுல இருக்க முடியாது. நேத்து கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திருக்கா. நாளைக்கு எங்க கொண்டு போய் நிறுத்துவாளோ யாருக்கு தெரியும்? இப்படி எல்லாம் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லைம்மா. இந்த வீடு உன் இஷ்டப்படி நடந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்ப கௌதமி சொல்றது தான் அப்பா கேட்கறாரு. அவர் சொல்றதுதான் வேற வழி இல்லாம நாமளும் கேட்கறோம். ஆமா, கேக்குறோம். வரட்டும்டா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். வரட்டும், பேசிக்கிறோம். வந்துட்டா? ஏய் நில்லடி. ஏண்டி, எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சிங்கிற கதையா? முள்ள முள்ளமா ஆமா மாதிரி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்ப எங்களையும் வீட்டை விட்டு விரட்டலான்னு பாக்குறியா? நான் ஒன்னும் உங்களை வீட்டை விட்டு விரட்டணும்னு பார்க்கல. நீங்க தான் என்ன விரட்டணுன்றதுக்காக என் குழந்தையை கடத்தி வச்சிருக்கீங்க. நாங்க ஒளிச்சு வச்சிட்டோம்னு சொல்லாத. நீயா அவளை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு எங்களுக்கு ஆட்டம் கட்டுறியா? எனக்கு அப்படிலாம் யோசிக்க தெரியாது அப்ப விவேக். ஏன்டி போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்த? நான் குழந்தையை காணோம்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உங்க மேல சந்தேகம்லாம் அவனு சொல்லல. அப்போ போலீஸ்க்கே எங்க மேல சந்தேகம் வந்து அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னு சொல்றியா? மாமாவுக்கு இவர் மேல சந்தேகம், அதுதான் போலீஸ் கிட்ட சொல்லிருக்காரு. அப்ப நீ ஒண்ணுமே சொல்லல? இல்ல, இதெல்லாம் யார் வேலை, எதுக்காக இப்படி நடத்துறேங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா சொல்லு, குழந்தை எங்க? ஏன் என்கிட்டயே கேக்குறீங்க? வேற யார்கிட்ட கேக்குறது? நீ தானே அவளை ஒளிச்சு வச்சிருக்கிற. விவேக், அபியை நிஜமாவே காணோம். நான் உங்க மேல சந்தேகப்பட்டேன்றதுக்காக அந்த பழி என் மேல போடாதீங்க. டேய் பைத்தியக்காரா, இப்படி எல்லாம் கேட்டா அவ சொல்வாளடா, மயிலே மயிலே இறகு போடுன்னு இறகு போடுமா? போடாது. கேக்குற விதத்துல கேட்கணும்டா. ஏய் அத்தை, ஏய்
சொல்லுடி, சாவடிச்சிடுவேன். உண்மையை சொல்லுடி, அபி எங்க? சொல்லு, தெரியலன்னு மட்டும் சொல்லன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே நசுக்கி சாவடிச்சிடுவேன். சொல்லு. எனக்கு நிஜமாவே அபி எங்கன்னு தெரியாது. அவளை காணோன்ற வேதனையில தான் நான் இருக்கேன். ஏய், உண்மையை சொல்ல மாட்டியா? இத பார், நான் சொல்றதை செஞ்சிடுவேண்டி. மரியாதையா சொல்லு. நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு என் புருஷன் தெரிஞ்சுக்க வேண்டாம். சொல்லு, அபி எங்க? நீங்க ஒரேடியா எனக்கு கொன்னுடுங்க. இப்படி தினம் தினம் உங்ககிட்ட சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு நான் ஒரேடியா போயிடலாம். ஒப்பாரி வச்சு என்னை ஏமாத்தலாம் நினைக்காத. மரியாதையா உண்மையை சொல்லுடி. நான் உண்மையை சொல்லிட்டேன், நீங்க தான் நம்ப மாட்டேன்றீங்க. அடி வாங்காம நீ திருந்த மாட்டடி. உன்னை உயிர் மேல அவ்வளவு பயம் இருக்குல்ல, மரியாதையா உண்மையை சொல்லுடி. சொல்லு. ஏய், எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிற? சரியான அழுத்தக்காரியா இருப்ப போல இருக்கே. அழுதே காரியத்தை சாதிச்சணும்னு நினைக்கிறியா? அது என்கிட்ட நடக்காதுடி. உன்னை ஹலோ ஹலோ, நான் விஷால் பேசுறேன். கௌதமி, சொல்லுங்க விஷால், மாமா வந்துட்டாரா? கௌதமி, அண்ணன் அண்ணன் நம்மள விட்டு போயிட்டாரு. கௌதமி, விஷால், விஷால் என்ன சொல்றீங்க? எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எனக்கு ஒன்றும் ஓடல. கௌதமி, பாடி ஜேஜில் இருக்கு. நீங்களாம் கிளம்பி வாங்க, என்னால் எதுவும் பேச வர முடியல. சின்ன விஷால், ஐயோ மாமா. ஏய் நில்லு. எனக்கு பரத் மாமா இறந்துட்டாராங்க. நான் உடனே ஜிஹெச் போகணும். நில்லு நில்லு. நீங்களும் வரீங்களா? உன்னையே போக கூடாதுன்னு சொல்றேன். இறந்து போயிருக்கிறது என் அக்காவோட புருஷன். போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யார் செத்தா எங்களுக்கு என்னடி? முதல்ல எங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போ. என்ன சொல்றீங்க? அபி எங்க? அவ எங்க இருக்கான்னு சொல்லாம உன்னை ஒரு அடி கூட எடுத்து வைக்க விட மாட்டேன். சீ, நீங்களா மனுஷங்களா? அங்க ஒரு மனுஷன் இறந்து கிடக்கான்னு சொல்றேன், போக விட மாட்டேன்னு சொல்றீங்களே. விடுங்க, நான் போகணும். போக கூடாதுன்னு சொல்றேன்ல. விவேக், விவேக் கையை விடு. விவேக், விவேக், இவள ரூம்ல வச்சு பூட்டுடா. என் அக்காக்கு அப்புறம் தான் எனக்கு மத்த உறவெல்லாம். பாத்தீங்களா அவன் எப்படி தள்ளிட்டு போறானு? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. ஐயோ போச்சுடா. என்னமா இதெல்லாம்? எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ தெரியல. பாவி, வயசான காலத்தில் எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். நடந்தது நடந்து போச்சு சுந்தரராமன், தைரியமா இருங்க. என் தைரியமே என் புள்ள தானே சார், அவனே போயிட்டான். அப்படியெல்லாம் மனசு உடைஞ்சு பேசாதீங்க சுந்தரராமன். இதோ விஷால் இருக்கான், அவனும் உங்க புள்ள தானே. இனிமே வருத்தப்பட்டு என்ன போகுது சுந்தரராமன்? சார் பாடி போஸ்ட்மார்ட்டம் அனுப்ப போறோம். ஒரு 2 hour ஆகும். சார், இங்க அண்ணனை கடைசி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன் சார். சரி வாப்பா. சார், நான் என் புள்ளைய பார்க்கணும் சார். வாங்க. நான் நினைச்சேன்டா உனக்கு நாங்க போட்டி போடுவோம். சார் டைமர் சார். உங்களை நான் சந்தேகப்பட்டுட்டேனே. உங்ககிட்ட மணி போய் நான் காத்துட்டு இருந்தேனே. அண்ணே, என்ன மன்னிக்க பண்ணதெல்லாம் போய் சேர்ந்துடுறேன். சார் ப்ளீஸ். பாப்பா வா. ஐயோ அண்ணே. டேய் ராஜா, பரத், அம்மா கண்ணு திறந்து பாருப்பா. டேய் பரத், பரத். அம்மா கண்ணு திறந்து பாருப்பா. டேய் அம்மா கண்ணு திறந்து பாருடா. டேய் பரத். இப்படி அட முடியணும். பரத், இத பார்க்கிறதுக்கு நான் ஏன்டா இன்னும் உயிரோட இருக்கணும் பரத்? டேய் பரத். அண்ணன் விட்டுட்டு போயிட்டாருமா. இப்போ நம்ம என்னமா செய்யணும்? உங்க அண்ணனை பாருடா விஷால். என்னங்க, நம்ம பையனை பாத்தீங்களாங்க? நம்ம பையனை பாத்தீங்களா? என்ன சார், நீங்க சென்னைக்கு புதுசா? வடபழனி வந்தாச்சு. வடபழனியில் எங்கே போகணும் நீங்கள்? சார் என்ன சார் இங்கிலீஷில் எழுதிருக்கு?
பொன்னம்பலம் சாலை. சார் அதை தாண்டி வந்துட்டுமே. ஐயோ, அப்போ திருப்பு. சார் இதான் சார் பொன்னம்பலம் சாலை. டோர் நம்பர் 18. இதே லைனில் லாஸ்ட் வீடு சார். அப்போ போ. அப்படியே அப்படியே நிறுத்திக்க. எவ்வளோ பாச்சு? 100 ரூபா சார். என்ன சார் பர்ஸை காணாமா? இருப்பா. இந்தா